கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? யாராவது ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க தேவையில இருக்கும்போது நம்ம உதவி செய்தோம்னா அது கடவுளுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி. அது நமக்கு திரும்ப வரும் ஏதாவது ஒரு விதத்துல. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுளுக்கே நம்ம கடன் கொடுக்கலாமா ஏழைகளுக்கு உதவி செய்தோம்னா? ஒரு முறை அழுக்கு உடையில பிச்சை எடுக்கிற ஒரு குட்டி பிள்ளை ஒரு பெண்மணிய பார்த்து சாலையில கேட்டா, அம்மா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. அம்மா கேட்டாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு. எங்க அம்மா இன்னைக்கு வேலை தேடி போறாங்க, அவங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு ஒரு கடையை நீங்க ஏற்பாடு பண்ணணும், ஏன்னா எங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப இந்த பெண்மணி சொன்னாங்க, அம்மா நானும் சாதாரண வேலையை தான் செய்றேன், ஆனா கொஞ்சம் பணம் தரேன், நீ எங்கேயாவது போய் முடி வெட்டிக்கோ அப்படின்னு. இந்த சின்ன பெண் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு முடி வெட்டுற கடை வாசல்ல போய் நின்னா. அதை பார்த்த அந்த உரிமையாளர் வந்து அந்த சின்ன பிள்ளைய, உங்களுக்கெல்லாம் இங்க முடி வெட்ட முடியாதுன்னு விரட்டி விட்டுறாரு. அங்க வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட சொன்னாரு, சாயங்காலமா உரிமையாளர் இருக்க மாட்டாரு, அப்போ வாங்க உங்களுக்கு நான் முடி வெட்டி விடுறேன் அப்படின்னு. சாயங்காலமா இந்த பெண்மணி அங்க போறாங்க, நல்லா முடி வெட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முடி வெட்டி விட்டவர் சொல்றாரு, உங்க சட்டைலாம் அழுக்கா இருக்குது, என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன், அதை நீங்க போட்டுட்டு இன்டர்வியூக்கு போங்க அப்படின்னு அந்த சட்டையை கொடுக்குறாரு. இவங்க அதை கொஞ்சம் யோசனையோட வாங்குறாங்க. அவர் முடிய வெட்டுறதுக்கும் காசு அந்த அம்மா கிட்ட வாங்கல. அவங்க வேலைக்கு போறாங்க, இன்டர்வியூல அவங்கள எடுத்துக்கிறாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்களுடைய பொருளாதாரம் கூடிருது. இந்த பொண்ணும் பிச்சை எடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் இவங்க அம்மாவும் பொண்ணும் அவரை பார்க்கலாம், ஏன்னா நமக்கு கஷ்டத்துல உதவி செய்தார்ல அப்படின்னு அந்த கடைக்கு வராங்க. ஆனா அவர் அங்க இல்ல. ஏன்னா அன்னைக்கே அந்த உரிமையாளருக்கு நடந்தது தெரிஞ்சதுனால அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. இவங்க 2 பேரும் கவலையோட நடந்து போயிட்டே இருக்கும்போது தெருமுனையில ஒரு பெரிய முடி வெட்டுற கடைய பார்த்தாங்க. உள்ள பார்த்தா இவங்களுக்கு முடி வெட்டி விட்டவர் அங்க உரிமையாளரா இருந்தாரு. இவங்க உள்ள போய் அவர்கிட்ட அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க. அவர் இவங்களுக்கு உதவி செய்ததுனால அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தது, ஆனா கடவுள் அதை ஜெயமா மாத்தி அவருக்கு ஒரு பெரிய ஒரு வருமானத்தை உண்டு பண்ணிட்டாரு. உதவி செய்யணும், எதிர்பார்த்து இல்லை, ஆனா உதவி செய்யணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.